யாப் வெப் டிவி நேருக்கு வணக்கம். நான் பத்திரிகையாளர் தஞ்சை அமலன். பணம் இருக்கும் மனிதனிடம் குணம் இருப்பதில்லை, குணம் இருக்கு மனிதனிடம் பணம் இருப்பதில்லை. ஏன்னா அது சந்திரபாபு பத்தி இப்பதான் பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ போட்டான். இப்போ மறுபடியும் முதல்ல இருந்து சாப்பிட்றானே, மறுபடியும் சந்திரபாபு பத்திய செய்தியா இருக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இல்லை, இந்த பாடல் ஒரு உதாரணமாக தான் இந்த மனிதன் எப்படி இருக்குது, இந்த மனிதர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி ஒரு ஏற்றம் இறக்கங்களோட மன ரீதியா ஏற்றம் இறக்கங்களோட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த பாடல் வரி இருக்குது அப்படின்னு சொல்றதுக்காக இந்த பாட்டை பாடினேன். எதுக்கு இப்போ இந்த பாடல் அவசியம் அப்படின்னாக்கா, தமிழ் சினிமாவில் நிறைய நட்சத்திரங்கள் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லாருமே தங்கள் சம்பாதிக்கிற பணத்தை ஒரு உதவி மனப்பான்மையோட அல்லது சரியான முறையில் அதை செலவு பண்ணுறாங்களா அப்படின்னாக்கா கிடையாது. சில பேர் நிறைய பணம் வச்சுருப்பாங்க, ஆனால் அடுத்தவனுக்கு 5 பைசா கொடுத்து உதவி செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் ஒரு ரசனையாக வாழ்கிறாங்கன்னா அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி தான் நிறைய மனிதர்கள் இருக்காங்க. அது தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் நிறைய பேருக்கும் பொருந்தும். எதுக்காக இதை சொன்னா, தமிழ் சினிமா நடிகர்கள் 100 கோடி 200 கோடி, ஏன் இப்போ விஜய் அடுத்த படத்துல 300 கோடி வாங்க போறாரு அப்படிங்கிற தகவல்கள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. ஆனால் யாரு எத்தனை கோடி வாங்கினாலும் சரி, யாரு எவ்வளவு சம்பாதிச்சாலும் சரி, கொஞ்சமாவது தான் சம்பாதிக்க பணத்துல ஒரு மனித நேயத்தோட உதவி மனப்பான்மையோட அடுத்த சக மனிதனுக்கு உதவி செய்யறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஒரு சிலர் உதவி செய்யறாங்க. உதாரணத்துக்கு போனால் நம்ம நடிகர் லாரன்ஸ் சொல்லலாம். நிறைய ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு, நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செஞ்சுட்டு வர தொடர்ந்து நிறைய ஏழைகளை படிக்க வச்சிட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட மாற்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி நல்லபடியா நடிகர் எஸ் ஏ சூர்யா, நடிகர் பாலா இவங்களோடலாம் சேர்ந்து நிறைய உதவிகளை செஞ்சுட்டு வர்றாரு. சமீபத்தில் ரஜினியை மீட் பண்ணி கூட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இவ்வளவுலாம் சம்பாதிக்காத ஒரு சாதாரண சின்ன நடிகன் பாலா. அந்த பாலா தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு சில உதவிகள் செஞ்சுட்டு வராரு. அதே மாதிரி நடிகர் விஜய் ஆரம்பத்திலேருந்து மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு பெரிய அளவு உதவி செய்யற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. அதே மாதிரி சூர்யா அவங்க அப்பா சிவகுமாரே அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சாரு. அதை தொடர்ந்து இப்போ சூர்யா கார்த்தி வழி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர்கள் மூலியமா நிறைய ஏழை மாணவ மாணவிகள் பெரிய இடத்துக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு அரசியல்வாதி பார்த்தீங்கன்னா சைதை துரைசாமி ஒரு அறக்கட்டளை, மனிதநேய அறக்கட்டளை வச்சு நிறைய IAS IPS அதிகாரிகளை அவர் உருவாக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி அஜித் பார்த்தா சட்டம் இல்லாமே நிறைய ஏழைகளுக்கு உதவி செஞ்சுட்டு வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு போட்டோகிராஃபருக்கு அப்போ நான் சொல்றது 20 வருஷத்துக்கு முன்னாடி 2 லட்சம் ரூபாய் ஹெல்ப் பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அஜித். இது மாதிரி உதவி மனப்பான்மையோடு மனித நேயத்தோட நடந்து கொள்கிற நட்சத்திரங்கள் இருக்கவே செய்கிறாங்க. ஆனால் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும் பல பேர் இந்த உதவி மனப்பான்மை மனிதநேயமே இல்லாமலும் இருக்கிறாங்க. இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடம்பர வாழ்க்கை பிரியர். அவர் போட்டிருக்க சட்டை பார்த்தீங்கன்னாக்கா 2 லட்சம் பாரு, கட்டியிருக்க வாட்சி பார்த்தா 1 கோடி ரூபாய், என்னன்னா டைமண்ட் பதிச்சிருக்கும். அப்புறம் போட்டிருக்க ஷூ பார்த்தீங்கன்னா அது பல லட்சம் சொல்லுவார். போகிற கார் பார்த்தீங்கன்னா 2 கோடி 3 கோடி இப்படி இருக்கும். இப்படி ஒரு ஆடம்பர பிரியரா ஹாரிஸ் ஜெயராஜ் இருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தனா, இப்படி ஆடம்பரமா வாழ்றாங்க. அதே மாதிரி சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்க, அல்லது ஒரு பணக்காரங்க பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் நகைகளை அணிவிச்சுட்டு பப்ளிக் பிளேஸ்ல நடமாடிட்டு இருப்பாங்க. இப்படி நிறைய மனிதர்களுமே பார்ப்போம். அதே மாதிரி நடிகர்களை பார்த்தீங்கன்னா சொகுசு கார் பார்த்தா BMW தாண்டி ஃபெராரி அது இதுன்னு ஏகப்பட்ட கார் வாங்குவாங்க. 6 மாசத்துக்கு ஓட்டி காரை மாற்றுவாங்க. சிம்பு, தனுஷ் ஆரம்பிச்சு எல்லாமே. அந்த சைடு பார்த்தா ரஜினிகாந்த் பார்த்தாக்கா ஆரம்பத்தில் அம்பாசிடர் காரை பயன்படுத்தினாரு. இன்னைக்கும் அவர் அம்பாசிடர் காரில் பயணம் போவார். இன்னைக்கும் அந்த அம்பாசிடர் காரை வச்சிருப்பாரு. அவ்வளோ ஒரு எளிமை விரும்பி. அதே மாதிரி கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா அவர் வீடு பெரிய ஆடம்பரமாக இருக்காது, நூலகம் இருக்கும், அழகா இருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக சினிமாவிலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவார். பெருசாக ஆடம்பர இது இருக்காது அவர்கிட்ட. இது மாதிரி நடிகர்களும் இருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி 6 மாதத்துக்கு ஒரு காரு, மாதத்துக்கு ஒரு செல்ஃபோனு அப்படின்னு
இருக்கிற நடிகர்களும் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இப்போ நடிகர் சங்க கட்டடம் இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு, கேஸு அதுன்னு கோர்ட்டு கேஸ்ன்னு போய் இன்னும் நடிகர் சங்கத்தை கட்டி முடிக்கல. ஆனால் விஜயகாந்த் இருக்கிறப்ப அந்த கடன், விஜயகாந்த் வந்து நடிகர் சங்க தலைவராக இருந்தப்ப நடிகர் சங்கத்தோட பல கோடி கடனை வந்து நட்சத்திர இரவுகள் நடத்தி அதை வந்து இந்த கடனை அடைச்சு முடிச்சாரு. ஆனால் இன்னைக்கு அதுக்கு யாரும் முன்னெடுத்து செய்ய வக்கில்ல, முன்னெடுத்து செஞ்சாலும் அதை உதவி செய்யறதுக்கு யாரும் முன் வரல. இப்பதான் ஒரு சில நடிகர்கள் வந்து நிதி உதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதற்கு முன்பே ஆளுக்கு ஒரு 10 லட்சம் போட்டிருந்தாக கூட இந்த நடிகர் சங்கத்தை நல்லபடியாவே கட்டி முடிச்சுக்கலாம், எப்பயோ முடிச்சு கிரகப்பிரவேசம் நடத்திருக்கலாம். என்னன்னா அந்த மனசு, குறுகிய மனசு. இப்பதான் கொஞ்சம் பேர் வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு வேலை துரிதமா நடந்துட்டு இருக்கு. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன், எங்க மேட்ரு போகுது அப்படின்னாக்கா, ஒரு மனிதனை பத்தி ஒரு பேசுறதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன். அந்த மனிதநேயம் எப்படியெல்லாம் வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் இந்த இதெல்லாம் சொன்னேன். இப்போ நம்ம வந்து பார்க்க போறது செனகல் நாட்டை சேர்ந்த ஒரு கால்பந்து வீரர் சாடியோ மானி. 32 வயசு தான் இவருக்கு. ஆனால் அந்த 32 வயசுல அவ்வளோ பக்குவம், அவ்வளோ அனுபவம், அவ்வளோ மனிதனையும் கிட்டத்தட்ட அந்த செனகல் நாட்டு மக்கள் அவரை வந்து கடவுளாவே கொண்டாடுறாங்க, கடவுளாவே வந்து வரவேற்கிறாங்க, வாழ்த்துறாங்க. ஏன் அப்படின்னு சொல்றேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து சாடியோ மானி கால்பந்துல வந்து வாரத்துக்கு வந்து 14 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் வாரத்துக்கு 14 கோடினா தினமும் 2 கோடி ரூபாய் அவருடைய வருமானம் இருக்கு. அப்ப மாசத்துக்கு எவ்வளவு, வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு பார்த்தா ஒரு இமாலய தொகையா இருக்கும். ஆனால் இந்த அத்தனை கோடி சம்பாதிக்கிற அந்த செனகல் நாட்டு கால்பந்து வீரர் ஒரு சாதாரண எளிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கு உதாரணமா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரை வந்து ஒரு டிவி பேட்டி எடுக்கிறாங்க. எடுக்கிறப்ப அவருடைய மொபைல் போன் டிஸ்பிளே உடஞ்சிருக்கத பார்க்கறாரு அந்த செய்தியாளர். அப்போ கேட்குறாரு, உங்க போன் இப்படி இருக்கு, நீங்க மாத்தலையா அப்படின்னு. ஆமா, டிஸ்பிளே உடஞ்சிருக்கு, மாற்றணும் அப்படின்னு. டிஸ்பிளேல போனே மாற்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்குறப்ப அவர் சொல்றாரு, போனே மாற்றலாம், அதே சமயம் நான் பல ஃபோன் வாங்கலாம், அதே சமயம் நான் ஒரு ஃபோன் ஃபேக்ட்ரியே வைக்கலாம், ஒரு 10 ஃபெராரி கார் வாங்கலாம், 2 ஜெட்டு விமானம் வாங்கலாம், ஆடம்பர பங்களால வாழலாம், நினைச்சதை சாப்பிடலாம், நினைச்சதை ட்ரெஸ் பண்ணலாம். ஆனால் இது எதுவுமே நான் செய்யறதில்ல, அது அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆடம்பர வாழ்வு எனக்கு தேவையில்லை, எனக்கு வந்து என்னுடைய மக்கள் தான். நான் வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்ப ரொம்ப வறுமையின் கோரப்பிடியில இருந்தது எங்க குடும்பம், சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. நான் வந்து கால்பந்து தான் என்னோட இதய துடிப்பு, என் உயிர் மூச்சை கால்பந்து தான். எப்படியாவது ஒரு சிறந்த கால்பந்து வீரனா ஆயிரணுங்கிற கற்பனையோடையும் கனவோடையும் லட்சியத்தோடையும் நான் வந்து தினம் தினம் நாட்களை கழித்தேன். அப்போ எனக்கு கால்பந்து விளையாடுவதற்கு சரியான ஷூஸ் இருக்காது, சரியான ட்ரெஸ் இருக்காது, சாக்ஸ் இருக்காது. இப்படி நான் கஷ்டப்பட்டேன். வெறுங்காலோடு தான் நான் வந்து என்னுடைய கால்பந்து பயிற்சியை வந்து பண்ணினேன். இப்படி தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரேன். அப்படி இருக்கும்போது நான் இன்னைக்கு பல கோடி ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனால் நான் சம்பாதிக்கிற பணம்லாம் என்னை போல ஒரு கால்பந்து வீரனோ, என்னை போல அல்லது மற்ற விளையாட்டுல ஜெயிக்கணும் நினைக்கிற லட்சியத்தோட இருக்கிற ஒரு மாணவனோ மாணவியோ, அல்லது நல்லா படிச்சு வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு வரணும்னு நினைக்கிற ஒரு மாணவனோ மாணவியோ என்னை மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சம்பாதிக்கிற பணத்துல நிறைய பள்ளிக்கூடங்கள் கட்டியிருக்கேன். அதே மாதிரி யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கக்கூடாது, அதனால படிக்கல அப்படின்னு இல்லாம நிறைய இடங்கள்ல இந்த இலவச உணவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேருக்கு உணவு கொடுக்குறேன், நிறைய பேருக்கு இலவச கல்வி கொடுக்குறேன். இது எல்லாமே வந்து நான் எப்படி இந்த கால்பந்து மூலயமா சம்பாதிச்சனோ, இந்த கால்பந்து மூலயமா எனக்கு எப்படி ரசிகர்கள் கிடைச்சாங்க, இந்த கால்பந்தால் மக்கள் எப்படி என்னை வரவேற்றாங்களோ அந்த மக்களுக்கு நான் திருப்பி செய்யணும்னா இதுதான் செய்யணும், நான் செஞ்சுட்டு வரேன். நான் ஆடம்பர வாழ்க்கையை வாழலாம், ஆனால் அதை விட எனக்கு வந்து இந்த பிறருக்கு உதவி செய்தலும் ஏழை மக்களை வந்து கை கொடுத்து தூக்கி விட்டு அவங்கள மேலே கொண்டு வரவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மாதிரி நான் செய்யும் போது எனக்கு வந்து நான் கடவுளை நேரில் சந்திக்கிற மாதிரி இருக்குது, கடவுளே பார்க்குற மாதிரி இருக்கு. இதை விட பெரிய பாக்கியம், இதை விட பெரிய சொர்க்கம் என்ன இருக்குது? அதனால நான் இந்த வாழும் வாழ்க்கை பிறருக்காக உதவி செய்வதன் மூலமா நான் திருப்திகரமாக முழு மனிதனாக, கடவுள் நேசிக்கும் ஒரு மனிதனாக நான் வாழ்றேன். இந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது தினமும் 2 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது
ஒரு செல்போன் இல்லை, டிஸ்பிளே மாற்ற கூட நேரமும் இல்லாமல் டிஸ்பிளே மாற்ற அது ஏன் அனாவசியமாக நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு யோசித்து சிக்கனமாக இருந்து அந்த பணத்தை இல்லாத மக்களுக்கு செலவிடுற அந்த மனிதநேயம் இருக்குல்ல, அந்த பண்பு இருக்குதுல்ல, அந்த அன்பு பாசம் நேசம் இருக்குல்ல, இது எல்லா மனிதருக்கும் வாய்க்காது. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது போன்ற மனிதர்கள் ரொம்ப அரிய பிறவிகளா இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இந்த ரோடியோ மானியை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டு இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்யணும். இருக்கிறவர்களுக்கு தன்னுடைய அருகில் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா கை தூக்கி மேலே அவங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தையோடையும் மனித நேயத்தோடையும் உதவி செய்யும் மனப்பான்மையிலும் இருந்தால் இந்த உலகமே இந்த வாழும் வாழ்க்கையே நிச்சயமாக சாடியோ மானி சொல்வது போல இந்த வாழும் வாழ்க்கையை சொர்க்கமாகும். இந்த வாழும் வாழ்க்கையிலே நேரடியாக நாம் ஒவ்வொரு மனிதனையும் கடவுளாக தரிசிக்கும் கொடுப்பினையும் வாய்ப்பையும் பெறுவோம் என்று சொல்லிக்கொண்டு, இந்த இருப்பவர்களும் சரி இல்லாதவர்களும் சரி மனிதநேயத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள், உதவி செய்யும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். சாடியோ மானி நமது வாழ்வில் ஒரு எடுத்துக்காட்டாக நமது மனதில் இன்று முதல் ஒரு துளியாக விழுந்து செடியாக முளைத்து மரமாக வளர்ந்து விழுதாக வேரூன்றி நம் எண்ணங்களை, நம் சிந்தனைகளை, செயல்களை நல்ல விஷயத்திற்காக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தஞ்சை அமலன்.